Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9th standard chapter 9 exercise 9.1ல 7th sum பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a manufacturer tested 7000 LED lights at random and found that 25 of them were defective. அதாவது 7000 LED lightsல 25 வந்து defective. If a LED light is selected at random, LED light வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க, அதாவது ரேண்டமாக எடுக்கிறாங்க. 1 2 3 4 7000 பல்ப் எடுக்கணும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த செலக்டட் LED lights இஸ் அ டெஃபெக்டிவ் ஒன்? அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? 25 டெஃபெக்டிவ். அப்போ ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கும்? 25/7000. கேன்சல் பண்ணி எழுதணும் கண்டிப்பாக. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அப்படி டைரெக்டாக எழுத முடியாது, ஸ்டெப் எழுதணும். ஸோ டோட்டல் இருக்கிறது 7000 LED பல்ப்ஸ். அதுதான் வந்து என்னது? நம்பர் ஆஃப் எஸ். ஸோ 7000 LED லைட்ஸ். ஓகே, இதில் வந்து டிஃபெக்டிவ் ஒன் வந்து 25. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்? கொஷினும் வந்து டிஃபெக்டிவ் ஒன் தான் கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ், நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் லைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை? 25. ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி அதான் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன எடுக்கிறேன்னா லெட் ஏன்னு எடுத்துக்கிறேன். லெட் ஏ பி த event of, let A be the event of selecting a defective LED light. இல்லைன்னா எப்படி வேணால் எழுதிக்கலாம். இங்கே கொஷனில் இருக்குல்ல வாட் இஸ் த ப்ராபபிலிட்டின்னு இருக்குல்ல, அது அப்படியே லெட் ஏ பி த event of selected LED light is defective one அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்பர் ஆஃப் ஏ எத்தனை? 25. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஃபார்முலா என்னது? n of a by n of s. வெரி குட். ஸோ என்ன வரும்? இப்போ n of a வந்து 25/7000. இப்போ அதை கேன்சல் பண்ணி எழுதணும். 5 டேபிள்லேயே கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக 25 டேபிளில் கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, நம்ம 5 டேபிளே கேன்சல் பண்ணி காட்டுறேன். 5 5s are 25, 5 1s are 5, பேலன்ஸ் 2 இருக்குல்லையா, 20 ஆயிடுச்சு. 5 4s are 20, 2 0. மறுபடியும் இது 5 டேபிள். 5 1s are 5, 5 2s are 10, பேலன்ஸ் 10. ஆனால் இங்கே 14 இருக்குது, எனக்கு 10 தான் வந்திருக்கு, பேலன்ஸ் 4 இருக்குது, 40. 5 8s are 40, 0. ஸோ ஆன்சர் என்னது? 1/280. ஸோ ப்ராபபிலிட்டிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/280. சாரி, நம்ம ஏ தானே இங்கே எடுத்திருக்கோம், அப்போ ஏ தான் இங்கே எழுதணும். சாரி, நம்ம என்ன ஆல்ஃபபெட் எடுத்திருக்கோமோ அதுதான் இங்கேயும் எழுதணும். ப்ராபபிலிட்டிலையும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். இந்த ஆல்ஃபபெட் எப்பவுமே மாறாது, அது எப்பவுமே சாம்பிள் ஸ்பேஸ்க்கு எஸ் தான் எடுக்கணும். அது வந்து டோட்டல். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching students. Bye bye.